கடந்த மாதம் கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு சம்பவம் ஏற்பட்டதற்கு காரணம் கடவுளின் தண்டனைதான் என்று தெரிவித்திருக்கும் பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவைச் சேர்ந்த ஷெரீப் அஸ்காரியின் கருத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். அந்த நில அமிழ்வு சம்பவத்தில் நமது நாட்டிற்கு வந்த ஒரு வெளிநாட்டு பிரஜையின் உயிர் அநியாயமாக பறிபோயிருக்கிறது. உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம் இது. இதற்கு கடவுளின் பழிவாங்கல் தான் காரணம் என்று முட்டாள்தனமாக கருத்துரைத்திருப்பது பாஸ் கட்சியினரின் முதிர்ச்சியற்ற தன்மையைத்தான் காட்டுகிறது என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் சாடினார். இறந்து போன அந்த இந்திய மாதுவின் ஒரு தடயத்தை கூட நம்மால் கண்டுபிடித்து கொடுக்க முடியவில்லை. இதனால் அந்த மாதுவின் குடும்பம் என்ன பாடுபட்டிருக்கும். தாயை இழந்த மகன் தன் தாயின் சிறு அடையாளத்தை கூட பார்க்க முடியாமல் அரசாங்கத்தின் பதிலை ஏற்றுக்கொண்டு வேதனையோடு திரும்பி இருக்கிறார். இந்த பெரும் துயரத்திற்கு இன்னும் முடிவு தெரியாமல் இருக்கும் நிலையில் இதெல்லாம் கடவுள் செயல் என சொல்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். எவருக்கும் அவர் எதிரி அல்ல. எந்த இயற்கை பேரிடருக்கும் அவர் காரணமும் அல்ல. மனிதர்கள் செய்யும் தவறுகளே காரணம் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். அது மட்டுமல்லாது அந்த மாது உயிர் தியாகம் செய்து நமக்கு எச்சரித்து விட்டு போயிருக்கிறார். அவரது உயிர் தியாகத்தின் மூலம் பலரின் உயிர் பாதுகாக்கப்பட்டுள்ளது. எனவே இனியாவது நமது கட்டமைப்பை ஒழுங்கு செய்வோம் என்று சிந்திக்க வேண்டுமே ஒழிய அதற்கு கடவுளை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அரசியல் லாபம் பார்க்க கூடாது என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். மேலும் மாயமான அந்த இந்திய மாதுவின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட அவர் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஓம்ஸ் அறவாரியம், மலேசிய அரிமா சங்கம் மற்றும் தமிழ் மலர் குழுமத்தின் சார்பில் 10,000 வெள்ளியை வழங்குவதாகவும் அறிவித்தார். மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று குலுவாங் துங்கு இப்ராஹிம் இஸ்மாயில் பொது மண்டபத்தில் நடைபெற்றது. காலை 10 மணி வரையில் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் வாரிசான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த குலுவாங் மாவட்ட அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் சைட் ஹுசைன் சைட் அப்துல்லா வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை அடுத்து பெரிகாத்தான் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டிருந்த முன்னாள் கால்பந்து விளையாட்டாளர் முகமது ஹைசான் ஜாஃபர் வேட்புமனு தாக்கல் செய்தார். நெங்கிரி இடைத்தேர்தலுக்கு பிறகு மீண்டும் பெரிகாத்தானும் பாரிசானும் நேரடியாக போட்டியிடும் நிலை மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஏற்பட்டுள்ளது. மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று தொடங்கி 14 நாட்களுக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தல் இயக்குனர் அசுராவதி வாஹித் தெரிவித்துள்ளார். மொத்தம் 66,318 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் 61,397 பேர் பொது வாக்காளர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4,510 பேர் இராணுவ பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் என்றும் 401 பேர் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தல் இயக்குனர் அசுராவதி வாஹித் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது வழங்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார நெறிமுறைகளை பின்பற்றும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் பண்டார் துன் ரசாக் சிகாம்புட் பகுதிகளில் சட்டவிரோதமாக இயங்கிய 5 தனியார் உணவகங்கள் மீது கோலாலம்பூர் நகராண்மை கழகம் சோதனை மேற்கொண்டது. முறையான ஆவணங்கள் இன்றி வெளிநாட்டு தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்திய உணவகத்தை நிரந்தரமாக மூடியதுடன் 4 உணவகங்களுக்கு 9 வகையான அபராதங்களை விதித்துள்ளதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட உணவகங்களில் அனுமதி பெறாத செயல்களை புரிந்த உணவக உரிமையாளர்களும் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாகவும் சுகாதாரமற்ற உணவு தயாரிப்பு எந்திரங்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கட்சிகளின் சுயநலத்திற்காக மலாய்க்காரர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் கருத்து தெரிவித்துள்ளார். சமீப காலமாக இஸ்லாமிய விவகாரங்கள் தொடர்பான சர்ச்சைகளில் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே பிரிவினைகள் ஏற்படுவது அதிகரித்து வருவது மலேசியாவின் இஸ்லாத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இனம், மதம், நல்லிணக்கம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் தங்களின் உரிமையையும் நியாயத்தையும் இழந்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு முக்கிய காரணமாக இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாம் தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதும் பலதரப்பட்ட இஸ்லாமிய கட்சிகள் உருவானதும் தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மலேசிய திரைத்துறையின் மேம்பாட்டுக்காக 17,50,000 வெள்ளி சிறப்பு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். இது திரைப்படங்கள் மட்டுமின்றி இசைத்துறையின் மேம்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படும் என்று இன்று தேசிய பொது நிர்வாக கழகத்தில் நடைபெற்ற பெங்கியான் இண்டஸ்ட்ரி கிரியேட்டிவ் நிகழ்ச்சியில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதன் மூலம் சமூக கருத்துக்களை கொண்ட திரைப்படங்களும் படைப்புகளும் வெளிவரும் எனும் நம்பிக்கையை தாம் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஹலால் சான்றிதழ் தொடர்பான சர்ச்சையில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே ஆகியோரின் உறுதியான பதில்கள் அரசாங்கத்தில் உள்ள மலாய் தலைவர்கள் தங்கள் முஸ்லிம் அல்லாத பங்காளிகளுடன் உறவுகளை எவ்வாறு திறம்பட கையாள முடியும் என்பதை காட்டுகிறது என்று அமானா மத்திய குழு உறுப்பினர் சனி ஹம்சான் தெரிவித்துள்ளார். டிஏபி கட்சியின் உதவித் தலைவர் தெரேசா கோக்கை கண்டிக்காததற்காக அரசாங்கத்தில் உள்ள மலாய் தலைவர்கள் பலவீனமாக இருப்பதாக பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் கூற்றை அவர் நிராகரித்தார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் வழங்காத உணவு நிறுவனங்களுக்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் முன்மொழிவு குறித்து செப்புத்தே எம்பி தெரேசா கோக் கேள்வி எழுப்பியிருந்தார். அவரது அறிக்கை தொடர்பாக அன்வார் கோக்கை கண்டித்ததாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விஷயத்தை எழுப்புமாறு அவரது கட்சிக்கு அழைப்பு விடுத்ததாகவும் சானி கூறினார். அது போதுமான பலம் இல்லை என்றால் அம்னோ இளைஞர் தலைவரின் கருத்து அவருக்கு எதிராக 25 மில்லியன் வழக்கு தாக்கல் செய்ய வழிவகுத்துள்ளதையும் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். நடைபெறவிருக்கும் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் ஒரு சிறந்த வேட்பாளரை நிறுத்தி உள்ளதாக அம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் அமிடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சையத் ஹுசைன் சையத் அப்துல்லா இளமையாக இருந்தாலும் சீன சமூகத்துடன் வலுவான தொடர்பை கொண்டுள்ளார் என்றும் இது வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் அவருக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் அவர் சீன மொழி பள்ளியில் கல்வி பயின்றவர் என்பதால் இரு கலாச்சாரங்களுக்கு இடையே ஒரு பாலமாக பார்க்கப்படுகிறார் என்று ஜாகித் புகழாரம் சூட்டினார். எந்த சூழ்நிலையிலும் பக்கத்தான் ஹரப்பானுடன் இணைந்து பணியாற்றும் எண்ணம் பாஸ் கட்சிக்கு இல்லை என்று பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் உறுதிப்படுத்தியுள்ளார். தெமர்லோவில் நடைபெற்ற 70வது பாஸ் முக்தாமாரில் தனது கொள்கை உரையில் அவர் இதனை தெரிவித்தார். இஸ்லாமிய கட்சி பெரிகாத்தான் நேஷனலில் நிலைத்திருப்பதில் உறுதியாக உள்ளது என்பதை ஹடி உறுதிப்படுத்தினார். பெரிகாத்தானை ஆதரிப்பதிலும் உண்மையான முஃபாகட் நேஷனலுக்கு புத்துயிர் கொடுப்பதிலும் பாஸ் கட்சி உறுதியாக நிற்கிறது என்று அவர் கூறினார். பக்கத்தான் ஹரப்பானுடன் எந்த வகையான ஒத்துழைப்பையும் பாஸ் கட்சி சந்தேகத்திற்கு இடமின்றி நிராகரிக்கிறது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.